நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை உங்கள் 20ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? அப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 வழியில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன், நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணுங்கள். அது ஜீரோதாவாக இருக்கலாம், அல்லது ஐஎன்டி மணியாக இருக்கலாம், இல்லைனா ஸ்மால் கேஸாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கே உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிக்கலாம். அது கம்பெனி ஸ்டாக்ஸாக இருக்கலாம், இல்லைனா போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஸ்டாக்ஸாக இருக்கலாம், இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம். என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி. அது போக உங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து உங்களோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும். நம்பர் 3, எவ்ரி மந்த் உங்களால் முடிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. அது 500 இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. மார்க்கெட் அப்பில் இருந்தாலும் சரி, மார்க்கெட் டவுனில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத கைவிட்டுறாதீங்க. நீங்கள் இப்போ பண்ணுற அந்த சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு 5 to 10 இயர்ஸ் கழித்து சில லட்சங்களாக மாறி இருக்கலாம். ஸோ இன்றைக்கே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிடுங்க.